எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படியெல்லாம் நடக்குதோ தெரியல. என்னுடைய புருஷரே என்னவோ அதிசயமா காலையில எந்திரிச்சு மீன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு மீனு, நண்டுன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாரு. எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில எடுத்துட்டு வந்து வைக்கலான்னு ஓப்பன் பண்ணா, குப்புன்னு பயங்கரமா ஸ்மெல் வருது. சுத்தமா கூலிங்கே இல்ல ஃப்ரிட்ஜில. நைட்டு பார்த்தீங்கன்னா, டப்பு டப்புன்னு சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு. நான் என்னமோ நெனச்சேன், அந்த டிக் டிக் வண்டு தான் வீட்டுக்குள்ள வந்துச்சு போல இருக்கு சொல்லிட்டு, நான் சொல்லிட்டு இருந்தேன், ஏதோ வண்டு வந்துருச்சு போல ரொம்ப நேரமா சத்தம் போட்டுட்டே இருக்குது அப்டி சொல்லிட்டு. நான் ஃப்ரிட்ஜை போய் சுற்றி சுற்றி பார்த்துட்டு தேடி கீடி பார்த்துட்டு எந்த வண்டியுமே தெரியவே இல்லை எங்கே இருக்குதுன்னே. சரின்னு நானும் வந்து படுத்துட்டேன். இது ஓப்பன் பண்ண பிறகு தான் தெரியுது, அது பயங்கர ஸ்மெல்லு கப்பே அடிக்க ஆரம்பிச்சிச்சு ஃப்ரிட்ஜு. உள்ளே வச்சிருந்த பால் மாவு காயின்னு மொத்தமும் குமுறி கப்பு குப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வாங்கிட்டு வந்ததெல்லாம் என்ன பண்ணுறதே தெரில. காலையிலே ஒரே தலைவலி வேற. இந்த டென்ஷன்லேயே சரின்னு வாங்கிட்டு வந்த நண்டை போட்டு அப்படியே கிரேவி வச்சுட்டு குட்டி குட்டி மீன்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதெல்லாம் போட்டு அப்படியே குழம்பும் வச்சுட்டோம் ஒரேடியாக. மீதி மீனை வறுக்கிற மீனை வாங்கிட்டு வந்திருந்தாரு. எல்லாத்தையும் வறுத்து நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். போதும் போதுன்ற அளவுக்கு. ஏன்னா வேறு வழி இல்லையே, தூக்கி திரும்ப ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க முடியாதுல்ல. ஏற்கனவே நார்னதே தூக்கி வெளில தான் போடணும். இதை வேற வச்சு நம்ம எங்கேருந்து நார வைக்கிறது. அதனால் திருப்தியாக செஞ்சு ஒரே நாளில் மொத்தத்தையும் காலி பண்ணிட்டோம். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.